தமிழ்நாட்டிலே மாநிலத்திலே பெரிய கட்சி திமுக. திமுக அழிக்க முடியாத தாட்டு மூடுங்கிறாருல இந்த திராவிட மாடல். தைரியம் இருந்தால் இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் எல்லா கூட்டணி கைட்டி விட்டுட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் இல்ல அடுத்த சட்டசபை தேர்தலையும் தனியா நின்று பாதிக்கு பாதி பிடிச்சு காட்ட சொல்லுவாங்க. ஆனா இந்தியா கூட்டணி எத்தனை தொகுதியில வேணாலும் ஜெயிக்கிட்டான். அவன் சொல்ற மாதிரி 40-40 இது எப்போதுமே 40-40 தான் சொல்லிட்டு இருப்பானுங்க. ஆனா தனியா திங்கிறது ஒட்டி உனங்களுக்கு தைரியம் வரும். தனியா நிக்க சொல்லுங்க. எதனால வரல நினைக்கிறீங்க? ஏங்க இவன் யோகிதை எல்லாருக்குமே தெரியுமேங்க. நானே சொல்றேன் ஏடிஎம்கே நான் ஏன் இது கொள்கை நான் போடுறேன், நீங்க எல்லாம் பிஜேபிக்கு போடுங்கன்னு அவரே சொல்றாரு. இப்படிதான் பல ஏடிஎம்கே காரனே சொல்றான். நான் வந்து ஓட்டு போடுறேன் கட்சியில இருக்கிறதுக்காக, நீங்க எல்லாம் பிஜேபிக்கு போடுங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து மாறி தமிழச்சி தங்கா பாண்டியன் எங்க எம்பியை காணும் கண்டுபிடிச்சி தாங்கன்னு சொல்லி போஸ்டர் ஓட்ட ஆரம்பிச்சாங்க. 5 வருஷமா அந்த அம்மாவை காணும். அதனால there is no chance. நான் என்ன சொல்றேன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல என்னுடைய கணிப்பு பிஜேபி ஒரு 5 தொகுதி நான் கணிச்சு வச்சிருக்கேன். காங்கிரஸ் திமுக கூட்டணி, காங்கிரஸ் விலகினால் நான் திமுகவோட கூட்டணி வைக்க தயார். அப்ப என்ன அர்த்தம்? ஒரே சாக்கடையில ஊர்ன மாட்டேன் தான் நானும். ஊழலை எதிர்ப்பேன்னு சொன்ன நீயும் கமலும் ஒரே சாக்கடைங்க தான். ஏன்னா இன்னைக்கு முக்காவாசி இளைஞர்கள் அண்ணாமலையை தான் பார்த்துட்டு இருக்கு. சீமான கூட பாக்குறத பாதி பேர் விட்டான். ஏண்டான்னு கேட்டா அவன் ஒரு வார்த்தை விட்டான், ஏடா விடணும். சமீபத்துல சொன்னாரு தெரியுமா, காங்கிரஸ் திமுக கூட்டணி, காங்கிரஸ் விலகினால் நான் திமுகவோட கூட்டணி வைக்க தயார். அப்ப என்ன அர்த்தம்? ஒரே சாக்கடையில ஊர்ன மாட்டேன் தான் நானும். ஊழலை எதிர்ப்பேன்னு சொன்ன நீயும் கமலும் ஒரே சாக்கடைங்க தான். அப்ப அவங்க கூட கூட்டணி வைக்கிறேன்ற கேட்டா ஈழத்தமிழர்கள் எனக்கு முக்கியம். அந்த ஈழத்தமிழர் காங்கிரஸ் கூட சேர்ந்து கொண்டவனே வந்தான். அப்ப என்ன அர்த்தம்? உங்களுடைய கான்செப்ட் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் எதையும் செய்யக்கூடியவர்கள். அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல என்னுடைய கணிப்பு பிஜேபி ஒரு 5 தொகுதி நான் கணிச்சு வச்சிருக்கேன். இந்த தினகரன், ஓ பன்னீர்செல்வம், இந்த ஜி.கே. வாசன் இவங்களோட கொஞ்சம் கொஞ்சம் கூட்டணி வச்சாலே மெட்ராஸ்ல தென்சென்னை தொகுதி கன்ஃபார்மா ஜெயிக்கும். இப்பயே தென்சென்னையில ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க போஸ்டர்லாம். யார எம்பி? யாரு? தமிழச்சி தங்கா பாண்டியன் எங்க எம்பியை காணும் கண்டுபிடிச்சி தாங்கன்னு சொல்லி போஸ்டர் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 5 வருஷமா அந்த அம்மாவை காணும். அதனால there is no chance. நான் யார் ஜெயிப்பா? அடுத்து நிக்கிறது யாரு? ஏடிஎம்கேல ஜெயவர்தனைக்கு தான் கொடுப்பான். யாருக்கு? அவரோட பிள்ளைக்கு தான். அவனும் ஒன்றும் செஞ்சது. அதனால இந்த தடவை தென்சென்னை மக்கள் நிறைய அனுபவிச்சிட்டாங்க. வேளச்சேரியில இந்த மடிப்பாக்கம், மேடவாக்கம் அந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிஜேபி பயங்கர கான்செப்ட்ல இருக்கும். இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் வந்து வெளிப்படையா நிறைய மக்கள் என்கிட்டயே ரோட்ல சொல்லிக்காங்க, எப்ப நாங்க மனசுல வந்து பிஜேபி தான் நினைச்சிட்டு இருக்கோம், வெளியில சொல்லிக்க மாட்டோம், ஆனா அங்க போன உடனே பிஜேபின்னு குத்திட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி பப்ளிக்காவே நிறைய பேர் சொல்றாங்க. ஏன் இப்ப சமீபத்துல ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, ஜெயலலிதாவோட அசிஸ்டண்டா இருந்தவர் பூங்குன்றனார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரு கூட ஒரு சமீபத்துல சொன்னாரு, என் வீட்லயே சொல்றாங்க நீ ஏடிஎம்கேன்னா நீ ஏடிஎம்கே ஓட்டு போடு, நாங்கெல்லாம் பிஜேபிக்கு தான் ஓட்டு போட போறோம். அப்புறம் தான் அவர் சொன்னாரு, நானே சொல்றேன் ஏடிஎம்கே வேணாம், நான் ஏன் இது கொள்கை நான் போடுறேன், நீங்க எல்லாம் பிஜேபிக்கு போடுங்கன்னு அவரே சொல்றாரு. இப்படிதான் பல ஏடிஎம்கே காரனே சொல்றாங்க, நான் ஒண்டி ஓட்டு போடுறேன் கட்சியில இருக்கிறதுக்காக, நீங்க எல்லாம் பிஜேபிக்கு போடுங்கன்னா. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து மாறி இருக்கு. சோ நான் குறி வச்சது 5 தொகுதி. ஒண்ணு தென்சென்னை, இன்னொன்னு கன்னியாகுமரி, இன்னொன்னு ராம்நாடு, இன்னொன்னு திருநெல்வேலி, இல்லைன்னா திருநெல்வேலி, அதே மாதிரி திருப்பூர், இல்லைன்னா கோயம்புத்தூர். 2 ஏதாவது மட்டும். இந்த 5 தொகுதி எனக்கு மனசுல பட்டு கன்ஃபார்மா பிஜேபி வரும். ஆனா இந்தியா கூட்டணி எத்தனை தொகுதியில வேணாலும் ஜெயிக்கிட்டான். அவன் சொல்ற மாதிரி 40-40 இது எப்போதுமே 40-40 தான் சொல்லிட்டு இருப்பானுங்க. ஆனா தனியா திங்கிறது ஒட்டி உனங்களுக்கு தைரியம் வராது. தனியா நிக்க சொல்லுங்க. எதனால வரல நினைக்கிறீங்க தனியா? ஏங்க இவன் யோகிதை எல்லாருக்குமே தெரியுமேங்க. இப்ப ஜெயலலிதாவாவது இருந்தது ஒரு எம்பி தேர்தல தனியா சிந்திச்சு 337 சீட் அந்த அம்மா பிடிச்சது. 3 தொகுதி தான் அவுட் ஆச்சு. திமுக நிக்க சொல்லுங்க பாக்கலாம், தைரியம் இருந்தா. தமிழ்நாட்டிலே மாநிலத்திலே பெரிய கட்சி திமுக. திமுக அழிக்க முடியாத தாட்டு மூடுங்கிறாருல இந்த திராவிட மாடல். தைரியம் இருந்தால்
இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் எல்லா கூட்டணியும் கைட்டி விட்டுட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் இல்ல அடுத்த சட்டசபை தேர்தலையும் தனியா நின்னு பாதிக்கு பாதி புடிச்சு காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். தில்லு இருக்கா திமுகவுக்கு? கிடையாது. ஏன்னா அவங்கள பத்தி எல்லாருக்கும் தெரியும். அது இப்ப இல்ல, எப்போதுமே அப்படிதான். ஏன்னா எம்ஜிஆர் ஆஸ்பத்திரியில இருக்கும் போதே செத்துட்டாரு, பதவியை எனக்கு கொடுங்க, எம்ஜிஆர் உயிரோட வந்துட்டா நான் முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டேன்னு சொல்லி ஓட்டு கேட்டவங்க தானே இவங்க. யாரு? கலைஞர் அவரு. அதனால இவங்களுக்கு அந்த தில்லெல்லாம் கிடையாது. அதனால பெரிய கட்சின்னு சொல்லிக்கிறதுக்கு திராவிட மாடலுக்கு எந்த வித யோகிதையும் கிடையாது. நீங்க சொல்றீங்க இப்போ வச்சு பார்க்கும்பொழுது மோடி அவர்களுக்கு தான் கருத்து கணிப்புல அதிகமா இந்த தடவை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ மோடி அவர்களுக்கு தமிழ் மொழி மீது உண்மையாவே பற்று இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. உங்களோட பதில் என்ன? உண்மையான பற்று இருக்குன்னா அதை இந்த டிஎம்கே காரன் கிளப்பி விடுறது. அதாவது தமிழ்நாட்டை பிடிக்கணுன்றதுக்காக மோடி தமிழ் பற்றுன்னு. அப்படி தமிழ் பற்று உள்ளவரா இல்லைன்னா செங்கோல இத்தனை நாளா எங்க இருந்தது? பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் பீரியட்ல எங்க வச்சிருந்தாங்க சொல்ல முடியுமா? இன்னைக்கு எங்க இருக்காது? சபாநாயகர் சீட்டுக்கு பக்கத்துல இருக்கு. அது ஒரு காட்சி இதுவா இருக்கு இல்லையா? அதை பெருமைப்படுத்தி மோடி தானே. அதுக்காக அவருக்கு பற்று இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அவர் மொழி மேல அவருக்கு பற்று இருக்கதான் இருக்கும். அதையே நீ திருச்சி பேசுறேன்னு தான் நான் சொல்றேன். அவர் பாரதத்தின் பிரதமர், எல்லா மொழி மேலேயும் அவருக்கு பற்று இருக்கும். குறிப்பா ஏன் தமிழ் மீது சொல்றாங்க? தமிழ் மீனா அது ஒரு திறமையான மொழி, ஒரு நல்ல மொழின்னு தான் அவர் சொல்லி இருக்காரு. இது உலகம் அறிஞ்ச விஷயம். இப்ப ஃபாரின்ல இருந்து வந்தா கூட தமிழை கத்துக்கணும் தான் இங்க வரான். தமிழோட கலாச்சாரம் எங்களுக்கு பிடிக்கும்ன்றான். நேரா மகாபலிபுரம் தான் போவோம். அங்க இருக்கிற போட்டோகிராஃப் தான் மெயினா எடுப்பான். கோயில இருக்கிற சிற்பங்களை எடுப்பான். ஏன்னா இங்க இருக்கிற கல்ச்சர் அவனுக்கு பிடிக்கும். அப்படி மோடிக்கு பிடிக்கலாம் இல்லையா? அதை போய் நீ ஏன் தப்பா பேசுற? அரசியல இதுல சேர்த்து ஏன் பேசுற நீ? அப்ப என்ன அர்த்தம்? அதாவது இந்த ஓட்டுக்காகவும் பணத்துக்காகவும் இவனுங்க செய்யற நாடகம். மோடி அப்படி பழிய போடுற இவனுங்களுக்கு இது கை வந்த கலை தானேங்க. மத்தவன் மேல பழிய போட்டு அதை திசை திருப்புறது திமுகவுக்கு கை வந்த கலையாச்சு. அதை கேட்கணுமா? கேட்கிறேன். இப்போ சமீபத்துல கூட இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ரயில்வே டிபார்ட்மெண்ட் சொன்னாரு, அதாவது ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இந்த கொரோனா காலத்துல பேசஞ்சர்ஸா இருந்த ட்ரெயின் எல்லாம் எக்ஸ்பிரஸ் ஆயிடுச்சு. அப்ப இப்ப யாரோ மனு எழுதி போட்டிருந்தாங்களாம், கொரோனா முடிஞ்சு இத்தனை நாள் ஆச்சுல, மறுபடியும் பேசஞ்சர் ட்ரெயினாவே பேசஞ்சராகவே விடலாம். இதுக்கு உடனடி ஆக்ஷன் என்ன தெரியுமா உங்களுக்கு? இப்ப பேசஞ்சர் ட்ரெயின் எல்லாம் பேசஞ்சரா தான் போய்கிட்டு